सत्यज्ञानसुखस्वरूपमलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूतासहस्रोज्ज्वलं रक्षं चक्रपिनाकसाभयकरं बिभ्राणमर्कच्छविं क्षत्रीभूतपनीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीन्द्रसिंहं भजे वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं भूताग्नियं नारायणाद्यैश्वर्यकृपाभिषिक्तं ஸ்ரீரங்கநாதேதிசேகரமாசிரயாமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நம்முடைய அகோபிலமதிய ஆதர்ஷ சம்ஸ்கிருத மகாவித்யாலயாவினுடைய டிஜிட்டல் கேம்பஸ் மூலமாக நடத்தப்படக்கூடியதான இந்த சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்ர லட்சிய சீரியஸ்ல 5வது பத்ததியான பிரஸ்தான பத்ததியை நாம் அனுபவிச்சென்றிருக்கோம். இந்த 5வது பத்ததியை நமக்காக உபன்யசித்தருளுபவர் ஆச்சாரியன் வித்வான் உழப்பாக்கம் OR விஜயராகவாச்சாரியர் சுவாமி. சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரஸ்தான பத்ததியில இருக்கக்கூடியதான மீதம் இருக்கக்கூடிய 10 ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய சுவாமிக்கு கலாசாலா பக்ஷதா மத் பக்ஷதஸ்ட சுவாகத்தங்களை தெரிவித்துக் கொண்டு சுவாமி சௌகரியம் போல இந்த உபன்யாசத்தை தொடங்கலாம்னு பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். தன்யோஸ்மி. சுவாமி தேவரே மியூட்ல இருக்கு. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदया प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः। नमः सभाये। சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள்ல ஏதாவது ஒரு சீசூக்தி கூட போரும், அதுவே நம்மளை மோட்ச பரியந்தமாக கொண்டு விட்டுடும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சார சுவாமி சாதித்த தனியன் சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வுன்னு. ஒவ்வொரு சீசுக்தி, ஏதாவது ஒரு சீசுக்தி கூட போரும் அப்படின்னு. அந்த மாதிரி சீசுக்திகள் பலதும் இருந்தாலும், 100கணக்கான இருந்தா கூட இந்த பாதுகா சகஸ்ரத்துக்கு தனியா ஒரு பெருமை உண்டு. இந்த பாதுகா சகஸ்ரத்தினாலதான் சுவாமி தேசிகனுடைய பெருமை ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. விசிஷ்டாத்வைதி அப்படின்ற அந்த ஒரு சர்க்கிள், அந்த ஒரு வட்டத்தை தாண்டி சுவாமி தேசிகன் அப்படின்னா வட இந்தியால எல்லாருமே ஒரு மகாகவி அப்படின்னு இந்த பாதுகா சாஸ்திரத்தை வச்சுட்டே சொல்றான்.
ஒரு ராத்திரியில ஒரு யாமத்துல 1000 ஸ்லோகங்களை எழுதி அந்த ஸ்லோகத்துக்கு ஒண்ணுக்கொண்ணு பிசிறல் இல்லாம, ஒண்ணுக்கொண்ணு புனருக்தி இல்லாம இந்த மாதிரிலாம் சாதிக்கணும்னா சுவாமி தேசிகனால மட்டும்தான் முடியும். பாதுகா சகஸ்ரத்திலேயே கூட எத்தனையோ ஸ்லோகங்கள், 1000 ஸ்லோகங்கள் இருந்தா கூட சுவாமி தேசிகன் சாதிக்கச்சியே இந்த ஸ்லோகத்தை நான் பண்ணல. பிரஸ்தாப பத்ததியில கேட்டிருப்பீங்க, நான் பண்ணல, பாதுகாதேவியே நீயே பண்ணிக்கொள்கிறாய், தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இந்த ஆழ்வார் விஷேகமான இந்த சீசூக்திய நான் பாதுகா அப்படின்னா யாருன்னா சட்டாரியில் இருக்கிறவர் தானே, சட்டாரி தானே, ஆழ்வார் தானே. இந்த சீசூக்திய பாதுகையே தேசிகனை கொண்டு பண்ணி வைத்ததாக பிரஸ்தாப பద్ధதியில சுவாமியே சாதிக்கிறார். அப்படிப்பட்டதான பிரபாவம் வாய்ந்த இந்த பாதுகா தேவியுடைய பிரபாவத்தை முதல்ல லோகத்துக்கு உணர்த்தியவன் பரதன் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல 2வது ஸ்லோகத்துல பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம், பக்தி உள்ளவா, பெருமாள்கிட்ட பக்தி பண்ணவா அப்படின்னா அதுல முதல்ல உதாரணம் யாருன்னா பரதன் தான்ற. அந்த பரதனாலதான் இந்த லோகம் முழு லோகத்துல எல்லா இடத்திலும் பாதுகையிட பிரபாவம் தெரிய வந்தது. யதுபஜ்ஞம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று. எதுக்கு சொல்றோம்னா இந்த பாதுகா சகஸ்ரத்துல முதல்ல பிரஸ்தாவ பத்ததி, அது சமாக்கியா பத்ததின்னு பாதுகானா சாட்சாத் ஆழ்வார் தான் காமிச்சார், பாதுகையுடைய பிரபாவத்தை சாய்ச்சார் 3வது பத்ததியில. அப்புறம் 4வது பத்ததியில சமர்ப்பண பத்ததின்னு பாதுகா சமர்ப்பணம் பெருமாளுக்கு அப்படின்னு அதிலேருந்து ராமாயண விஷயங்கள். ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதன் பெருமாளை திருப்பி அழிச்சுட்டு வரதுக்காக சமக்கிர விதமான பட்டாபிஷேக சாமகிரியோட போய் பெருமாளை திருப்பி அழிச்சுட்டு வரணும் போறான். அதுல பாதுகையும் ரத்ன பாதுகைகளும் இருக்கு. அந்த பாதுகையில பெருமாளுக்கு சமர்ப்பித்தது 4வது பத்ததியிலையும். அந்த பாதுகாதேவி மறுபடியும் புறப்பட்டு சித்திரகூட வனத்திலிருந்து மறுபடியும் புறப்பட்டு அயோத்திக்கு வந்ததை சொல்றதுதான் பிரதிப்பிரஸ்தான பத்ததி. பிரஸ்தானம்னா புறப்பாடு, பிரதிப்பிரஸ்தானம்னா திரும்பி புறப்பாடு. அதுல 20 ஸ்லோகத்துல முதல் 10 ஸ்லோகத்தை ஏற்கனவே நாம அனுபவிச்சிருக்கோம். அதுல ராமனுடைய திருவடிகளை காட்டிலும் ராமனுடைய பாதுகைகளுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி என்று முதல் ஸ்லோகத்திலையும், 2வது ஸ்லோகத்துல அது திரும்பி வந்தது எப்படின்றதும், இந்த பாதுகைய கருணை இல்லாத இந்த திருவடிகளை விட்டுட்டு பாதுகாதேவி கருணையினால திரும்பி வந்தா அப்படின்ற 2வது ஸ்லோகத்திலையும், ராமனுடைய யாத்திரை தசரதனை சத்தியசந்தனாக்கியது, பாதுகையுடைய யாத்திரை ராவண சத்தியசந்தனாக்கியது அப்படின்றத 3வது ஸ்லோகத்திலையும், இந்த பாதுகாதேவிக்கு சிறந்த பாரதந்திரியம் சொன்னதை கேட்கிற சுபாவம் உண்டு அப்படின்றது 4வது ஸ்லோகத்திலையும், இந்த பூமி தேவிக்கு அரசனா ராமன் கிடைப்பான் எதிர்பார்த்திருந்த போது கிடைக்காத போது பூமிக்கு இருந்த வருத்தத்தை அந்த ராமனுடைய திருவடி ஸ்பர்சத்தை கொடுத்து
பாதுகாதேவி திரும்பி வந்தபடினால அந்த பூமிக்கு ராமனுடைய திருவிடை ஸ்பர்சத்தை கொடுத்த இந்த பாதுகாதேவி அப்படின்னு 5வது ஸ்லோகத்திலையும், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ராமன் இந்த பாதுகை பரதனுடைய திருவடி திருமுடியில ஏறி இருந்தது ஒன்றும், அப்படி ராமனை விட்டு பிரிஞ்சு வரபோது ராமனை விட்டு பிரிஞ்சு வந்ததுல சீதையுடைய துக்கம் அதிகமா பாதுகாதேவியுடைய துக்கம் அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாதுகைக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி அப்படின்றத 7வது ஸ்லோகத்திலையும், 8வது ஸ்லோகத்துல அந்த பாதுகாதேவி அந்த சத்ருஞ்சயன் சொல்லக்கூடியதான யானையோட தலைமையில ஏறி இருந்ததையும், அந்த யானையுடைய மத ஜலத்தினால இந்த பூமிக்கு ஒரு அழகியதான ஒரு அலங்காரம் கிடைத்துகின்றது 9வது ஸ்லோகத்திலையும், இந்த பாதுகாதேவி புறப்பட்டு வந்தபோது அயோத்தியில் உண்டாயிருந்த ஸ்திரீகளுடைய கண்கள் நீர்கள் குறைந்தன, கண்களிலிருந்து நீரெல்லாம் போயிடுத்து அப்படின்றத 10வது ஸ்லோகத்தையும் சாய்ச்சார். 10 ஸ்லோகத்துடைய சுருக்கம் சொன்னோம். அந்த பாதுகாதேவி போன வழியிலே தானே வரணும். குகனை பார்த்து சரயூவை தாண்டி குகனை சந்தித்து கங்கையை கடந்து பரத்வாஜரை பார்த்து அவரை காண்பிச்ச வழியில தான் ராமன் சித்திரகூடத்தை இருக்கார். அதே வழியில தான் பரதனும் போயிருக்கா. மறுபடியும் அதே வழியில திரும்பி வரான் பரதன். பரதன் திரும்பி வரத்த அந்த பாதுகாதேவியை எதிர்கொண்டு அழைத்தாராம் பரத்வாஜ முனிவர். அததான் இந்த பத்ததியில 11வது ஸ்லோகத்தை சொல்றார். அந்தேவ சன்னசரமஸ்ய கவேஸ்ஸ யோகி பன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான் ஆதஸ்துஷீம் ரகுகுலோசிதமௌபவாக்யம் பிரத்யுஜ்ஜகாம பவதீம் ஹரதோபநீதாம். பாதுகாதேவி திரும்பி யானை மேல ஏழ்றா. அவரை பரத்வாஜர் எதிர்கொண்டு அழைக்கிறார் அந்த பாதுகாதேவிய. இந்த பரத்வாஜர் யாரு அப்படின்னா ஆதிகவையான வால்மீகியுடைய சிஷ்யர். ராமாயணத்துல முதல்ல கதையில வரும். தமசா தீரத்துக்கு வால்மீகி ஸ்நானம் பண்ண போறச்ச அவர் பின்னாடி பரத்வாஜர் கையில கமண்டலத்தை எடுத்துட்டு போனார். புஷ்டத்தோ அனுஜகாமக அப்படின்னு வரும். பரத்வாஜர் அவருடைய சிஷ்யர்னு. அதனால ராமனுடைய பெருமைய பின்னாடி வால்மீகி எழுத போறார். அந்த ராமனுடைய பெருமையை அவர் எழுத போறபோது இந்த பாதுகையுடைய பெருமையும் சேர்த்து எழுதுவார் அப்படின்ற பரத்வாஜருக்கு தெரியும். பரத்வாஜர் ராமாயணத்துல பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். பரத்வாஜர் எந்த இடத்துல அந்த அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியில போன மாதிரியே இல்லை. ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணிருப்பார். பரதன் போறச்ச ராமன் போறச்சியே, ராமா வந்தியா, உனக்கு வாட்டுக்கு அமிச்சுட்டான் கேட்ட, நீ வருவியோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ற. பரதன் போறச்ச பாக்கி அம்மாவெல்லாம் கேட்டார், அப்பாவை பத்தி கேட்கல. ஏன்னா அவர் தெரியும் அப்பா பரமசிட்டாருன்னு. தசரதன் போயாச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பரதன் திரும்பி வரச்ச அவருக்கு தெரியும் ராமன் திரும்பிலாம் வரமாட்டான்னு. ஏன்னா அவருடைய கூட பார்த்துட்டு போயிருக்காரு இல்லையோ. என்னப்பா ராமன் வந்தானான்னு திருப்பி கேட்கிறார்.
அந்த கட்டம் தான் இது. கடைசியிலையும் ராமன் வரச்சியே எல்லா கதையிலையும் கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ராமாயணத்துக்கு முன்னாடி நடந்த கதை பூரா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அதனால அந்த பரத்வாஜர் பாதுகைய எதிர்கொண்ட அழகுதான் இங்க சொல்றது. அந்தேவசான் அந்தேவசன் அச்சரமஸ்ய கவேஹ அச்சரமஸ்ய கவேஹ. சரமஹன கடைசியிலே, ந சரமஹா அச்சரமஹா. கடைசியது இல்லை அப்படின்னா, கடைசியது இல்லைன்னா முதல்துன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் இங்க. ஏன்னா ஆதி கவின்னு பேரு. முதல்ல இருக்கிற பாஷைகள்லயே பிராச்சீனதமமான பாஷை சம்ஸ்கிருத பாஷை. அந்த சம்ஸ்கிருத பாஷத்திலேயே முதல்ல வந்த கவிதை என்னன்னா இந்த ராமாயணம் தான் ஒரு காவியமா வந்தது. அதனால வால்மீகிக்கு ஆதி கவின்னு திருநாமம். இந்த ஆதி கவியினுடைய சிஷ்யன் அந்தேவசன், அந்தேவாசி அப்படின்னு சொல்லுவா சிஷ்யரை. குருவோடையே சேர்ந்து அவர் அவாத்திலேயே வசிச்சுண்டு தன் பெருமையை வெளில சொல்லிக்காம எப்ப கேட்டாலும் நான் அவருடைய சிஷ்யன்னே சொல்லிண்டு அப்படி இருக்கிறவாதான் அந்தேவாசிகள். அப்படி அந்தேவசன்னு அச்சரமஸ்ய கவேகே அந்தேவசன்னு. அப்படிப்பட்ட சயோகி, அந்த யோகி. அந்த யோகின்னு சொல்லுவானே அப்படின்னா அதான் நான் முன்னாடி சொன்னது. இருக்கிற இடத்துல இருந்தே எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறவர். அவருக்கு யோக மகிமையினாலே எல்லாம் தெரியறது அப்படின்னு. சயோகின்னா அந்த பிரசித்தத்தினால. அந்த பரத்வாஜ ரிஷி பன்யான் பிரகிருஹ்ய விபிதான் உபதா விசேஷான். அவர் அந்த பாதுகாதேவி எதிர்கொண்டு அழைக்கிறார். எதிர்கொண்டு அழைக்கிறச்ச ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ராஜாவை பார்க்க போறச்ச, குருவை பார்க்க சேவிக்க போறச்ச, பெருமாள் சன்னதிக்கு போறச்ச, இதுக்கு மேல சின்ன குழந்தைகள் இருக்கிற ஆத்துக்கு போறச்ச, பெரியவாளை சேவிக்க போறச்ச, இங்கெல்லாம் வெறுங்கையை வச்சுட்டு வெறுங்கையோட போகக்கூடாது. அவளுக்கு ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை கொண்டு போகணும். அவளுக்கு எது உபயோகமா இருக்குமோ அதை கொண்டு போறோம் அப்படின்னு சாஸ்திரம். இங்க பரத்வாஜர் என்ன பண்றார்? பாதுகாதேவி தானே, இந்த பாதுகைக்கு எதுக்கு அப்படின்னா அவர் தான் யோகியாச்ச. பின்னாடி இந்த பாதுகைய பரதன் நேர கொண்டு இந்த பாதுகாதேவி அரியணையில வச்சுட்டு தான் பாதுகாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இந்த பாதுகாதேவி தான் இனிமே ராஜா இந்த ராஜ்யத்தை ஆள போறது அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார். அதனால பன்யான் பிரகிருஹ்ய அந்த பாதுகாதேவியை எதிர்கொண்டு அழைக்கச்ச வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு காற்றுல இருக்கிறத அவருக்கு எது கிடைக்குமோ அதான கொண்டு போக முடியும். இதுல இருந்து தெரியறது நமக்கு எது சக்தியோ அதான் கொண்டு போகணும்னு. அது கூட இங்க ஒரு சாஸ்திரம் இதுல இருந்து தெரியறது. ஒரே பெருமைக்காக ராஜாவை பார்க்க போறோம், பெரியவாளை பார்க்க போறோம், பெருமைக்காக எல்லாத்தையும் கொண்டு போறோம்னு நம்ம கையை விட்டு ரொம்ப செலவு பண்ணி கொண்டு போறோம்னு நிர்பந்தம் இல்லை. எது நமக்கு சக்தியோ அதை கொண்டு போகணும். அதான் வன்யான் பிரகிருஹ்ய. அந்த காற்றுல கிடைக்கக்கூடியதான பழங்கள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் எடுத்துட்டு விவிதான பலவிதமான பழங்கள், பலவிதமான கிழங்குகள் இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் இவெல்லாம் என்னது? உபதா விசேஷான. இதெல்லாம் உபதா விசேஷான் அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான பொருள்கள். அந்த பொருள்கள்லாம் இவருக்கு காணிக்கைகள், உபகாரங்கள்.
அந்த காணிக்கைகளை எடுத்துண்டு பஞ்ஞான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான் பவதீன் பிரத்யுஜகாம, உன்னை பிரத்யுஜகாம அப்படின்னா எதிர்கொண்டு அழைத்தார் அப்படின்னு. எப்படிப்பட்ட உன்னை? பரதோபநீதாம், பரதனால கொண்டு வரப்பட்ட உன்னை. பரதன் அழிச்சுட்டு வரான் பாதுகாதேவிய. எப்படி கொண்டு வரான்னா, ரகுகுலோச்சிதமௌபவாஹ்யம் ஆதஸ்துஷீம், ரகுகுலத்துக்கு உச்சிதமான ஒரு வாகனத்தை சார்ந்திருக்கின்ற, வாகனத்தில் மீது ஏறி நிற்கின்ற உன்னை. ரகுகுலோச்சிதம், ரகுகுலத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறவா, பட்டாபிஷேகம் பண்ணிண்டு யாத்திரை வரவா, பட்டண பிரவேசம் பண்றவா எப்படி வருவாளோ அந்த மாதிரி ரகுகுலத்துக்கு உச்சிதமான ஔபவாக்கியம் வாகன விசேஷம். அதாவது இங்க யானை, முன்னாடியே சொன்ன சத்ருஞ்ச பட்டத்து யானை, அதை ஆதஸ்துஷி, அதை அடைந்திருக்கின்ற உன்னை, பரதோபநீதாம் பவதி, பரதனாலே கொண்டு வரப்பட்ட உன்னை, பிரத்யுஜகாம, உன்னை எதிர்கொண்டு அழைத்தார். என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லோகத்துல, இனி இவள்தான் பாதுகாதேவிதான் ராஜ்யத்தை ஆளப்போகிறாள் அப்படின்றத இங்கேயே தெரிகிறது. அந்த தலைமையில பரதனுடைய தலைமையில ஏறி, அதிலேருந்து யானையுடைய தலைமையில ஏறி உட்கார்ந்துருக்கா அந்த பாதுகாதேவி. அந்த பாதுகாதேவியை பரதன் அழைத்து கொண்டு வரச்ச இந்த ரிஷி போய் அவளை எதிர்கொண்டு அழைத்தார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். அந்தேவ சன்னச்சரமஸ்ய கவேஸ்ஸ யோகி பஞ்ஞான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான் ஆதஸ்துஷீம் ரகுகுலோச்சிதமௌபவாஹ்யம் பிரத்யுஜ்ஜகாம பவதீம் பரதோபநீதாம். அப்படி பரத்வாஜர் எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு வேண்டிய உபசாரங்கள்லாம் சமர்ப்பித்து, இந்த பழங்கள் கிழங்கு வகைகள்லாம் சமர்ப்பித்து, அதுக்கப்புறமா அங்கேருந்து புறப்பட்டு அயோத்திக்குள்ள போறா. இந்த அயோத்தி நகரத்துக்கு போறச்ச ஸ்திரீகள்லாம் பார்க்கறாளாம். எப்படி பார்க்கறா அப்படின்றது அடுத்த ஸ்லோகம் சொல்றார். மாதஸ்துவதாகமன மங்களதர்ஷினீனாம் சாகேத பக்ஷ்மலதிருஷாம் சட்டுலாட்சி பிருங்கை பாதாயனானி சகசா சதபத்ரிதானி ஜாதானி தத்ர வதனைஹி மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே மாதா, மணிபாதரக்ஷே மணிகளோடு சேர்ந்த பாதரக்ஷம், திருவடிகளே, திருவடி நிலைகளே. மாதா அம்மானு கூப்பிடுறார். அந்த பாதுகாதேவி எழுந்துருள்றச்ச அயோத்தியில பெரிய பெரிய மாட மாளிகைகள், அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் பொதுவா சட்டுன்னு வெளியில வரமாட்டா, ஆத்துக்குள்ளேருந்தே பாக்குறா. அப்படி பாக்கறச்ச வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கு எப்படி தோன்றதா, ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு தாமரை பூத்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு சுவாமி இங்க வர்ணிக்கிற. ஏன்னா எட்டி பார்க்கிறா ஸ்திரீகள் ஜன்னல் வழியா. ஸ்திரீகள்லாம் ஆத்துக்குள்ளே இருந்தா அந்த காலத்துல பாப்பா, வெளியில வாசல்ல வந்து சட்டுன்னு நிந்துட மாட்டான். அதனால அந்த ராஜகுலத்து ஸ்திரீகளாகட்டும், அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் எட்டி பார்க்கறச்ச அந்த ஒவ்வொரு மாட மாளிகையான அந்த கிரகங்களுடைய ஜன்னல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஜன்னல்கள் எல்லாம் தாமரை பூத்தா இருக்கு. எல்லா ஜன்னல்லையும் தாமரை பூத்து இருக்கு. என்ன தாமரை பூத்து இருக்குன்னா, இந்த ஸ்திரீகளுடைய முகம் அங்க இருக்கு. தாமரையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ ஸ்திரீகளுடைய கண்ணுகள் இருக்க வண்டு போல இருக்கு. அந்த கண்ணுகள் இப்படி வறண்டு சுருண்டுண்டே இருக்கு.
அந்த அந்த கண்டுகள் அந்த ஸ்திரீகளுடைய முகத்துல இரு விழிகளும் சுழல்றின்னு இருக்குச்ச அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு தாமரை புஷ்பத்துல வண்டுகள்லாம் சுழண்டு இருக்கா மாதிரி இருக்கா, ரெண்டு வண்டு அந்த மாதிரின்னு வர்ணிக்கிறார். சதாகமன மங்கள தரிசினீனாம், நீ திரும்பி வருகின்ற ஆகமனம், நீ திரும்பி வருகின்ற என்கிறதான மங்களமான நிகழ்ச்சி. அந்த மங்களத்தமான நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களான சாகேத பக்ஷ்மல திருஷாம், பக்ஷ்மல திருஷாம், பக்ஷ்மலம் அப்படின்னா சலனம், சஞ்சலமான திருக்கு, எப்பொழுதும் சுழலும் கண்கள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா காக்லிங் ஐஸ்னுவா. அப்படி கண்ணால பாக்குறச்சு அப்படி கண்ணு சுழண்டுட்டே இருக்கும். அப்படி கண்ணால பாக்குறச்சு அந்த பார்வையிலேயே எல்லாரையும் கவர பண்ணிடுவான். அப்படிப்பட்ட பக்ஷ்மல திருஷாம், சாகேத பக்ஷ்மல திருஷாம். சாகேதன்னா அயோத்திக்கு பேரு. இந்த அயோத்தியில் இருக்கிற அழகான பெண்மணிகளுடைய, அழகான சுழல்கின்ற கண்களை உடைய பெண்மணிகளுடைய அவர்களுடைய சட்டுலாட்சி பிருங்கை, அவர்களுடைய சட்டுலமான அக்ஷி பிருங்கங்கள், சுழல்கின்றதான கண்ணு என்ற வண்டுகள், அந்த வக்ஷி அந்த அந்த பிருங்கங்கள், அந்த வண்டுகள்னால சாகேத பக்ஷ்மல திருஷாம் சட்டுலாட்சி பிருங்கை, அப்படிப்பட்டதா அதோடு கூடியதான வாதாயனானி. வாதாயனம் அப்படின்னா ஜன்னலுக்கு பேரு. வாதம்னா காற்று, காற்றினுடைய மார்க்கம் வாதாயன், காற்று வருவதற்காக வைக்கக்கூடியதான ஜன்னல், அவைகளுக்கெல்லாம் வாதாயன்னு பேரு. காற்றுடைய ஏர் சர்க்குலேஷனுக்கோசம் தானே ஜன்னல் வைக்கிறது, காற்று வந்து போகணும்னு. அப்படிப்பட்டதான வாதாயனங்கள், அந்த ஜன்னல்கள் எல்லாம் திடீர்னு சகசா, திடீர்னு சதபத்திரிதானி ஜாதானி தத்ர வதனேகி, அந்த ஸ்திரீகளுடைய முகங்களினால அந்த ஜன்னல்கள் எல்லாம் சதபத்திரிதானி, சதபத்திரங்கள், சதபத்திரம் அப்படின்னு தாமரைக்கு பேரு. நிறைய இதழ்கள் இருக்கோயோ, நிறைய இதழ்கள் இருக்கிறபடினால சதபத்திரம்னு தாமரைக்கு பேரு. அந்த தாமரையை உடையவைகளாக அந்த ஜன்னல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு. இந்த பாதுகையினுடைய திரும்பி வரவு, அந்த சப்தம் கேட்கறச்ச ஸ்திரீகள்லாம் அப்படி வந்து பார்த்தான்னா அந்த ஸ்திரீகளுடைய முகம் இருக்கா மாதிரி தெரியல. ஒவ்வொரு ஜன்னல்லையும் தாமரை இருக்கா மாதிரி இருக்கு. அந்த தாமரையில ரெண்டு வண்டுகள் சுத்தின்னு இருக்கா மாதிரி இருக்கு, கண்ணுன்ற கண்டுகள் அப்படின்னு வர்ணிக்கிறார். நாதஸ்வதாகமன மங்கள தரிசினீனாம் சாகேத பக்ஷ்மல திருஷாம் சட்டுலாட்சி பிருங்கை வாதாயனானி சகசா சதபத்ரிதானி ஜாதானி தத்ர வதனைர் மணிபாதரக்ஷே சாகேதசின்னி பவதி மணிபாதரக்ஷே மாங்கல்யலாஜ நிகரைர் அவகீர்யமானா கீர்த்தியா ஸ்வயம்பரபதே பரதஸ்ய காலே வைவாகிகி ஜனனி வன்னி சிகேவரேஜே. பகல் வேளையில அந்த யானை மேல பாதுகாதேவி எழுந்துருளின்னு இருக்கா. எழுந்துருள்றச்ச அங்க எல்லாரும் இந்த பாதுகாதேவிக்கு பொறிகள்லாம் தூவி அவளை வரவேற்கிறான். பொறிகள் தூவி வரவேற்கிறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம். அப்படி
பொறிகள் தூவி வரவேற்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த பரதன் ஏற்கனவே சொன்னோம், இந்த பூமியை அண்ணா ஏத்துக்காத பூமிய நாம ஏத்துட்டோம்னா அண்ணாவுக்கு நமக்கு பரிவேத்திருத்த தோஷம் வந்துரும்னு. தமையன் கல்யாணம் பண்ணிக்காம தம்பி கல்யாணம் பண்ணிட்டானா அதுக்கு பரிவேத்தான்னு பேரு. பரிவேத்தான்னு தோஷம். அது அந்த தோஷம் தனக்கு வந்துரும்னு பயந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அந்த பூமியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான். ஆனா இவன் வேண்டான்னு சொன்னா கூட இவனை விடுறதா இல்ல வேறொரு ஸ்திரீ. யாருன்னா கீர்த்தின்ற ஸ்திரீ, புகழ். இவன் கைக்கு வந்த ராஜ்யத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாளோ? நாம பார்த்த சரித்திரத்தெல்லாம் அப்படித்தானே பார்த்துருக்கோம். அப்பாவை அடிச்சுட்டு அண்ணாவை அடிச்சுட்டுலாம் உள்ள ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கானே. இதுக்கு முன்னாடி நாம எந்த சரித்திரம் படிச்சுட்டு இருக்கோமோ அந்த சரித்திரத்துல அப்படித்தானே பார்த்துருக்கோம். இவன் கைக்கு வந்த ராஜ்யத்தை வேணான்னு சொல்லி அண்ணா எப்படி இருப்பானோ அண்ணாக்கு தான் அதான் தர்மம், அண்ணா எப்படி இருக்காரோ அண்ணாக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும்னு அவனை போய் பிரார்த்திச்சு அவரும் ஆட்டேன்னு சொல்றச்ச, அண்ணா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் நானும் இருப்பேன்னு அவரை மாதிரியே மரபுரி தரிச்சுண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு அவரை மாதிரியே நானும் 14 வருஷம் விரதம் இருப்பேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில அவர் மறுபடியும் நிச்சயமா இங்கதான் திரும்பி வருவேன், வந்து நிச்சயமா ராஜ்யத்தை ஏத்துப்பேன்னு அவரை சொல்ல வச்சு அந்த 14 வருஷம் நான் ஒரு இடைக்கால அரசுதான் நடத்துவேன் அப்படின்றத சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொன்னபடியினால இவன் விரும்பாட்டா கூட கீர்த்தின்ற ஸ்திரீ இவனை சுயம்பரிச்சிட்டாளாம். கீர்த்தின்ற ஸ்திரீ, கீர்த்தி என்கிற பெண்மணி, புகழ் என்கிற பெண்மணி இவனை பத்தியாக வரித்து விட்டாள். எங்க வரித்தா? தண்டகாரன்ல வரிச்சாச்சு. அதுக்கப்புறமா நகரத்துக்கு வந்து கல்யாணம் ஆகணும். இந்த கல்யாணத்துல லாஜஹோமம் பண்ணுவாளோ இல்லையோ, பொறியிடுவாள, ஹோமத்துல பொறியிட்டு ஹோமம் பண்ணுவாள. அந்த பொறியிட்டு ஹோமம் பண்றது எப்படி இருக்குன்னா, இந்த ரத்ன பாதுக ரத்னங்களான ஜொலிக்கிறது செக்கச்சவேன்னு, அதை பார்த்தா அக்னி போல ஜொலிக்கிறது. அது மேல சூரிய கிரணங்கள்லாம் வேற படுறது, அக்னியா ஜொலிக்கிறது அந்த பாதுக. அது மேல இந்த ஸ்திரீகள் இடுற பொறிகள் இருக்க, வரவேற்பதற்காக ஸ்திரீகள் பொறியெல்லாம் இடுறத பார்த்தா லாஜஹோமம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். சாகேத சீம்னி, இந்த இடத்துல சீமான பிரதேசம் அர்த்தம். சாகேத சீம்னி, சாகேதம் என்ற அந்த அயோத்தியா அந்த காலத்துல அந்த தேசத்துல பிரவேச காலத்துல பிரவேச காலத்துல மாங்கல்யலாஜனிகரைஹி, மாங்கல்யம் மங்களமயமான, லாஜனிகரைஹி, லாஜன்னா புரிக்கு பேரு, அவைகளுடைய கூட்டத்தினாலே அவகீரியமானா, அவைகள் அந்த பொறிகள் தான் வாரி இறைக்கிறார். அந்த வாரி இறைப்பதனாலே என்ன ஆச்சுன்னா, கீர்த்தியாக ஸ்வயம்பரபதே, கீர்த்தி என்கிற ஸ்ரீக்கு அவளுடைய ஸ்வயம்பரபதே, அவளாய ஸ்வயம் வரிக்கப்பட்டவளான பதி யாரு? பரதன். ஸ்வயம்பரபதியான பரதனுடைய வைவாகிக்கு விவாக காலத்துல உண்டான வன்னி சிகேவ, விவாக காலத்தில் உண்டானதான தீக்கொழுந்துகள், வன்னி சிகா, ஹோமத்துல இருக்கிற தீக்கொழுந்துகள் போல ரேஜே, நீங்கள் பாதுகையே ஜனனி நீ அந்த மாதிரி விளங்கினாய். செக்கச்சவேன்னு அந்த ரத்ன பாதுக சூரிய வெளிச்சம் படுறது, தக தக தகன் மின்றது. அதை பார்த்தா அந்த ரத்னங்கள்லாம் பார்த்தா ஒரு நெருப்பு இருக்கா மாதிரி இருக்கு. இவெல்லாம் லாஜங்கள் இந்த பொறிகள்லாம் வாரி இறக்கச்ச
அந்த கீர்த்தின்ற ஸ்திரீக்கும் புகழ் என்கிற பெண்மணிக்கும் பரதருக்கும் நடந்த விவாகத்துல ராஜஹோமம் பண்ற மாதிரி இருக்கு. சாகேத சின்னி பவதி மணிபாதரக்ஷே மாங்கல்யலாஜனிகரைரவகீர்யமாணா கீர்த்தியா ஸ்வயம்வரபதேஹ பரதஸ்ய காலே வைவாஹிகி ஜனனி பன்னிசிகே வரேஜே. அதுக்கு அடுத்தது இந்த பாதுகாதேவி இது முன்னாடி 2 ஸ்லோகத்துல மேலேந்து பார்த்தவா கீழேந்து பாக்குறவா எப்படி பாக்குறான்னு சொல்றார். சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் யாகூத சாமரகலாப சரத் பிரசூணா சத்யோ பபூவித சமக்ர விகாசகேது சாகேத பௌரவனிதா நவ நயனோத்பலானாம். இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்கள்லாம் மாளிகையில மேலேந்து பாக்குற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல கீழே இருக்கிற ஸ்திரீகள்லாம் பாக்குறாளா எப்படின்னா, அவன் அந்த ஸ்திரீகளுடைய கண்ணுக்கு குமுதம்னு ஆம்பல் மலர் போன்ற கண்கள், அந்த கண்கள்லாம் மலர்றதா. ஆம்பல் எப்ப மலரும்? சந்திரன் இருந்தா தானே மலரும். அங்க எங்க சந்திரன் வந்தது அப்படின்னா, இந்த பாதுகாதேவி பட்டாபிஷேகத்துல ஏழப்பண்டு வரைச்ச பாதுகாதேவி ஏழப்பண்டு வரைச்ச வெண்கொற்ற கொடை, வெளுத்த கொடை, நல்ல அழகான பெரிய கொடை, வெளுப்பா இருக்கு. அந்த சத்திரமே எப்படி இருக்குன்னா சந்திரமண்டலம் மாதிரி வெள்ளை வெளேன்னு இருக்கா. அதோட கூட 2 பக்கமும் சாமரம் வேற வீசுறா. அதெல்லாம் சேர்ந்து வந்தா சரத்கால சந்திரன் போல இருக்கு அந்த வெண்கொற்ற கொடை. அந்த கொடையினால இந்த கீழே அந்த கொடையையும் பார்த்த கீழேந்து பார்க்கின்ற பெண்மணிகளுடைய ஆம்பல் போன்ற நீலோத்பலம் போன்ற அந்த கண்கள்லாம் விகசிச்சுது. அப்படி ஆச்சரியமா அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறாவாளா அப்படின்னு அர்த்தம். என்ன சத்திரம் கொடுப்பாலோ அந்த மாதிரி சத்திரம், வெண்கொற்ற கொடை அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை வெளையன்னு சத்திரம். அதுவே இந்து மண்டலம் போல் இருக்கு. அந்த இந்து மண்டலத்தோடு சேர்ந்திருக்கின்ற நீ வியாகூத சாமர கலாப சரத் பிரசூணா, சாமர கலாபங்கள், சாமர சமூகங்கள்லாம் விசிறா. இப்போ சத்திரம், சாமரம், கொடை, கொடை சாமரம் எல்லாத்தோடையும் பாதுகாதேவி ஏழப்பட்டு போற. அதான் இங்க விசேஷம். அதான் சொல்றது. அந்த சாமரத்தோட சாமரங்கள்லாம் ஆற்றச்ச அவைகள் சாமரம் வீசரச்ச உண்டானதான ஷரத் பிரசூனா, அந்த சத்திரத்தினால சாமரம் வீசுறத பார்த்தா சரத்காலத்துல உள்ள புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கா மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட உன்னை கொண்டு வர அழைச்சின்னு வரச்ச சத்யா உடனே சாகேத பௌரவனிதா நயனோத்பலானாம். சாகேதம் அயோத்தியால இருக்கிற பௌரவனிதாக, அந்த நகரத்தில் இருக்கிற ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகளுடைய நயனோத்பலானாம், நயனம் என்கின்ற குவளை மலர்கள், அந்த நீலோத்பலங்கள், இவைகளுக்கு சமக்ர விகாச ஹேது பபூவித, சமக்கிரமான விகாசம், நன்றாக விகசித்து விகாசம், நல்ல விகாசம், நன்றாக அகன்று விகசிக்கின்ற அந்த கண்கள் அகன்று நோக்குகின்ற அப்படிப்பட்ட. அதுக்கு காரணமா எது இருக்குன்னா அந்த வெண்மையான கொடையும் அந்த சாமரங்களும். அந்த சாமரங்கள் பொன்மயமான சாமரங்கள் வீசுறத பார்த்தா அந்த சரத்காலத்தில் இருக்கிற
புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கா மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கிற போது கீழே இருந்து பார்க்கிற இந்த ஸ்திரீகளுடைய கண்ணுகள் அப்படி விகசிக்கின்றன, நன்றாக மலர்ந்திருக்கின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாகூத சாமர கலாப சரத் பிரசூனா. சரத்காலத்தில் உள்ள பிரசூனா புஷ்பங்கள், அவைகளோடு சேர்ந்திருக்கின்றதான சத்யோ பபூவித சமக்ர விகாசகேது சாகேத பௌரவனிதா நயனோத்பலானாம். அப்படி வரைச்ச எல்லாம் பார்க்கிறா. சத்ருஞ்சயன்ற அந்த யானை மேல ஏறி பாதுகாதேவி ஏழின்னு இருக்கா. இவெல்லாம் இந்த பாதுகையை என்ன சொல்றாளாம், ராமண்ட பாதுகை வருது, ராமனுடைய பாதுகை, ராமனுடைய பாதுகை அப்படின்னு ராமநாமத்தோட சேர்ந்து அந்த பாதுகையை சொல்லிட்டு இருக்காளாம். பிரேக்ஷந்த வக்ரைர் மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிமான பிரதிபன்னஹர்ஷை உத்தானிதைர் உத்தர கோசலானாம். உத்தர கோசலானாம், அந்த கோசல ராஜ்யத்தின் உத்தர பாகத்தில் இருக்கிறவர்கள், அந்த உத்தர கோசலானாம் அவர்களுடைய கண்கள் எப்படி பார்க்கறதுன்னு சொல்றார். அவருடைய ஹர்ஷங்கள், சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்றார். சைலமிவாதிரூடாம், மலை போன்ற யானை, அவ்வளவு பெரிய யானையா. இந்த காலத்திலே நம்ம சில யானைகள்லாம் பார்க்கிறோம், பெரிய 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 யானைகள் பார்க்கலாம். திருச்சூர் பூரத்துல வந்தா 15-30 யானைகள் கேரளத்துல அந்தந்த வருஷத்துல இருக்கக்கூடியதான மிகவும் சிறந்ததான யானைகள், நல்ல உசரம் 7-8 அடி 7 அடி உசரம்லாம் இருக்கிற யானையெல்லாம் பார்க்கலாம் இங்க. இந்த காலத்துல 7 இருக்குன்னா அந்த காலத்துல மனுஷியால இன்னும் திரேதாயுகத்துல மனுஷாலுக்கே இன்னும் நல்ல உசரம் இருக்குன்னுவா, யானைகள்லாம் இன்னும் பிரசனமா இருக்கும். அப்படிப்பட்டதான யானைகள். அதனாலதான் சைலம் இவாதிரூடாம், மலமேல ஏறி இருக்கின்றதான யானைகள். அப்படிப்பட்டதான சத்ருஞ்சயத்து மேல ஏறி இருக்கின்ற துவாம் உன்னை ராமாபிமான பிரதிபன்னஹர்ஷை, ராம அபிமான பிரதிபன்னம், ராமனுடைய அபிமானத்தினால, ராமனுடைய பாதுகை, ராமனே திரும்பி வந்த மாதிரி இருக்கான் வாளுக்கு, ராமனுடைய பாதுகை வந்தது. அதனால ராமாபிமானத்தினால உண்டான ராமனுடைய பாதுகை, ராமன் கிட்ட இருக்கிற அபிமானத்தினால உண்டான சந்தோஷம், அந்த பிரதிபன்ன ஹர்ஷை, அந்த ஹர்ஷங்களை உடையவர்களாய், அந்த சந்தோஷத்தை உடையவர்களாய், உத்தானிதை வக்ரைஹி, உத்தானிதைஹி உயர தூக்கிய முகங்களாலே, பிரைக்ஷந்த பிரார்த்தார்கள், கீழேந்து அப்படி பார்க்கிறா. இந்த யானை அவ்வளவு உசரமா இருக்கு. அப்படி உத்தானித்தானி வக்ரைஹி, உயர நோக்கி, அதாவது உயரே பார்க்கப்பட்டதான வக்கரங்கள், முகங்கள், அந்த முகங்களினாலே பிரைக்ஷந்த உன்னை பார்த்தார்கள் அப்படின்னு. அதனாலதான் உத்தானிதைன்னு சொன்ன அப்படின்னாலதான் உத்தர கோசலானான்னு உத்தர கோசலம் உத்தர பாகத்தும் சேர்த்தார். உத்தர கோசலன்னா வடக்கு, கோசல ராஜ்யத்தின் வடக்கு தேசம்னு, அதுவா உத்தரமான கோசலம், சிரேஷ்டமான கோசலஜம் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். பிரைக்ஷந்த வக்ரைர் மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிமான பிரதிபன்னஹர்ஷை உத்தானிதைர் உத்தர கோசலானாம். முதல்ல கீழேந்து பார்க்கறச்சா அவளுக்கு அந்த சத்திரம் தான் தெரிஞ்சுது, பெருசா இருக்கும் மொழியோ. அந்த சத்திரத்துக்கு கீழே பாதுகையில இப்ப பார்த்தா அப்படின்னு. அப்படி வரத பாக்குறச்ச பாதுகா தேவியோ இல்லையோ, பாதுகா தேவியை பார்த்தா யாரை பார்க்கிற மாதிரி இருக்குன்னா ராமனுடைய பத்னியே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சீதாயை பார்க்கிற மாதிரி பார்க்கறா. சீதையை அன்னைக்கு எப்படி வந்த போது எப்படி பார்த்தாலோ அந்த மாதிரி பார்க்கறா.
திருஷ்டும் ததா ராகவபாதரக்ஷே சீதாமிவ த்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன் அயோத்தியா புரசுந்தரீனாம் ஔத்சுக்யலோலானி விலோச்சனானி. கல்யாணமாயி வரைச்ச சீதாதேவியை பட்டாபிரவேசம் பண்ணிட்டு வரைச்ச அன்னைக்கு சீதையை பார்க்கிற போது எவ்வளவு சந்தோஷத்தினால எவ்வளவு குதூகலத்தினோட நம்ம ராஜ்யத்தோட ராஜா இளவரசன், அந்த இளவரசனுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, அந்த இளவரசனுடைய பாரியா எவ்வளவு சுந்தரியா இருப்பா, அவளை எப்படி பார்க்கணும்னு எவ்வளவு சந்தோஷமா பார்த்திருப்பாளோ அதே மாதிரியே இப்பவும் பார்க்கறா அப்படின்னு. ஏன்னா இதுவும் ராகவனுடைய பாதம், ராமாபிமானம் முன்னாடி சொன்னபடினால, ராமனுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால அன்னைக்கு சீதையை எப்படி பார்த்தாலோ அதே மாதிரியே பார்க்கிறாளாம். ததா அந்த சமயத்தில் வினிவர்த்தமானாம் திரும்பி வருகின்ற சீதாமிவ சீதையை போலே சீதாம் இருக்கின்ற துவாம் உன்னை திருஷ்டும் பார்ப்பதற்கு அயோத்தியாபுர சுந்தரீனாம், அயோத்தியாபுரம் அயோத்தியா பட்டணம் அதுல இருக்கிற சுந்தரிகளுக்கு சுந்தரிகளுடைய விலோச்சனானி அந்த கண்ணுகள்லாம் எப்படி இருந்ததுன்னா ஔத்சுக்கிய லோலானி, ஔத்சுக்கியத்தினால அந்த பார்க்கணும் என்கிற விருப்பத்தினால லோலானி சஞ்சலானி, அந்த கண்ணுகள்லாம் சீதையை பார்க்கணும் சீதையை பார்க்கணும்னு இங்க இருக்குமா அங்க இருக்குமான்னு அப்படி பார்க்குற மாதிரி அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி சீதையை பார்த்தது போல பார்க்கறா. இப்போ அதாவது திரும்பி சீதையே திரும்பி வந்துட்டா மாதிரி உன்னை பார்க்கறா. வினிவர்த்தமானாம் சீதாமிவ சீதையே திரும்பி வந்தா போல உன்னை அந்த அயோத்தியாபுரவாசிகள் ஸ்திரீகள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா பாதுகாதேவியை எதிர்கொண்டு நினைக்கிறார். ஔத்சுக்கிய லோலானி விலோச்சனானி ஆசன், அந்த கண்ணுகள்லாம் அப்படி இருந்து ஔத்சுக்கிய லோலானி அப்படின்னு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல ராகவ பாதரக்ஷேன்னு சம்போதனம் பண்ணார். மணிபாதரக்ஷே, அதுக்கு முன்னாடி தேவி மாதகான்லாம் சொன்னாம ராகவ பாதரக்ஷேன்னு சம்போதனம் பண்ணது எதுக்குன்னா ராகவனுடைய சம்பந்தத்தினால, அதுக்கு முன்னாடி சொன்னார் ராமாபிமானம் முன்னாடி சொன்னார், அந்த ராகவனுடைய பாதரக்ஷ ராகவனுடைய பத்னிக்கு சமானம். ராகவனுடைய பத்னியான சீதையே திரும்பி வந்தது போல. ஏன்னா இவாளுக்கெல்லாம் போர்ச்ச அயோத்தியாபுரத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் சீதை போறதுல விருப்பம் இல்லை. ராமனை தானே போ சொன்னா காட்டுக்கு, அவன் போறதுலே விருப்பம் இல்லை. ஆனா வேற வழி இல்லை, அவன் கிளம்பியாச்சு. சீதை எதுக்கு கிளம்புறா கூட, சீதை போகக்கூடாது அப்படின்னு. ஆனா சீதை கிளம்பியாச்சுன்னு உடனே அவளுக்கும் மரவரையை கொண்டு வந்து கொடுத்தாலாம் கைகேயி. இந்த கைகேயை மரவரையை வச்சுட்டு சீதை இதை எப்படி உடுத்திக்கணும் எனக்கு தெரியலையேன்னு ராமன்கிட்ட கேட்ட போது இந்த சீதா ராமன் அவளுடைய வஸ்திரத்துக்கு மேலேயே மரவுரையை உடுத்தி காமிச்சாரா. அது அந்த அந்தப்புறத்துல இருந்த ஸ்திரீகள்லாம் தசரத பத்னிகள் எல்லாரும் பார்த்துட்டு அழுத உடனே வசிஷ்டர் கோபத்துல, நீ உன்னோட வரம், நீ கேட்ட வரம் ராமன் தான் காட்டுக்கு போகணும்னு, அதனால சீதை மரவுரையெல்லாம் உடுத்தின்னு போகக்கூடாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல, தசரதனும் சொல்ல, சீதா பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் கூட்டுண்டு அந்த ஆபரணத்தோடயே சீதையை போக சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய கோஷத்துல இருந்த ஆபரணங்கள் திருவாபரணங்கள் எல்லாத்தையும் தசரதன் கொண்டு வர சொல்லி சீதைக்கு கொடுக்க சொன்னான்னு ராமாயணத்திலேயே இருக்கிற சமாச்சாரம், ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல. அதனால சீதையை காட்டுக்கு போறது ஜனங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால இப்ப இந்த பாதுகாதேவி திரும்பி வரதை பார்த்து சீதாதேவியே திரும்பி வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் இந்த அயோத்தியாபுரத்தில் இருக்கிற நகரவாசிகள், நகரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் அப்படின்னு. திரஷ்டும் ததா ராகவபாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன்னயோத்யாபுர சுந்தரீனாம் ஔத்சுக்யலோலானி விலோச்சனானி.
ஆஸ்தாய தத்ர ஸ்புடபிந்துநாதம் தம்பேரமம் தாதிருஷ சந்நிவேஷம் அதர்ஷயத்வம் புரமத்யபாகே பாதாவனித்வத் பிரணவத்வாஸ்ரயத்வம். யானை மேல வரா, இந்த யானைக்கு சில லட்சணங்கள்லாம் சொல்றார். புட பிந்துநாதம் தத்ர புறமத்தியபாகே, அயோத்தியா நகரத்துடைய மத்திய பாகத்துல, அயோத்தியா மத்திய தேசத்துல வந்துட்டு இருக்கா. அது எப்படி இருக்குன்னா, புட பிந்துநாதம் ஸ்தம்பேரமம். ஸ்தம்பேரமம் அப்படின்றது யானைக்கு பேரு. இந்த யானைக்கு உள்ள லட்சணங்கள்ல ஒண்ணு, ஸ்புடமா தெரியக்கூடியதான பிந்துக்கள். சில யானைகள்லாம் பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையா நொல்ல இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிந்துவையும் நாதத்தையும் உடையதான அந்த ஸ்தம்பேரமம். ஸ்தம்பேரமம்னு யானைக்கு பேரு. யானையுடைய லட்சணத்துல பிந்துக்கள், சில சில பிந்துக்கள்லாம் இருக்கணும். அதுபோல நாதம்னா சுழி அந்த மாதிரிலாம் இருக்கணும். அதனால பிந்துவும் நாதத்தையும் உடையதான யானை. அந்த யானை மேல ஏறி அப்படிப்பட்டதான தாதிருஷ சந்நிவேசம் ஸ்தம்பேரமம், அப்படிப்பட்ட ஒப்பற்றதான யானை, தனித்துதான ஒரு அமைப்பை பெற்ற யானை. சும்மாவானா? இது பட்டத்து யானையாச்சே. பட்டத்து யானைக்குன்னு சில சௌந்தரியங்கள்லாம் இருக்கணும் மொழியோ. அப்படிப்பட்டதான யானை, அந்த யானையின் மேல நீ ஏறி இருக்கிறா. ஆஸ்தாய, ஏறி இருக்கிறத பார்த்தான்னா அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நீ பிரணவத்தை ஆசிரியிச்சிருக்க அப்படின்னு நினைக்கலாம். பிரணவாசிரயத்துவம், நீ பிரணவத்தை ஆசிரியிச்சிருக்க அப்படின்னு அதர்ஷயா நீ காண்பித்தாய். இந்த அரண்மனைக்குள்ள வீதி பட்டண பிரவேசம் அரண்மனைக்குள்ள யானை பிரவேசிக்கிறது. அந்த அரண்மனைக்குள்ள யானை பிரவேசிக்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த யானையே எப்படி இருக்குன்னா பிந்துக்களும் நாதங்களும் உடையதாக இருக்கின்றது. பிந்துக்கள்னா பொட்டுகள்னு அர்த்தம், டாட்ஸ். வெள்ளை வெள்ளைன்னு சில பொட்டுகள்லாம் இருக்கும் யானைக்கு. அதெல்லாம் சிறந்த யானைன்னு அடையாளம் அப்படின்னு சொல்லுவான்னு கஜசாஸ்திரம் சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். நாதம் அப்படின்னா சில அந்த உடல் அமைப்பு, சவுண்டுன்னு அர்த்தம் உண்டு நாதம்னு. இந்த யானையுடைய அந்த சுழிகள்னு தலையில இருக்கிற அந்த மஸ்தகத்தில் இருக்கிற சில ரேகா விசேஷங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பற்றதான அமைப்பை உடையது இந்த யானை. அந்த யானை மேல இருக்கிறத நீ பார்த்தவன் நீ என்ன பண்றான்னா, நான் எப்பவுமே பிரணவத்தை ஆசிரியிச்சு இருக்கிறவள் அப்படின்னு நீ காண்பிக்கிற அப்படின்னு. பிரணவம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அகாரம், உகாரம், மகாரம், இது மூணும் சேர்ந்ததுதான பிரணவம். அத மாதிரி புட்டமான பிந்து, உக்காரத்துக்கு மேல ஒரு புள்ளி வைப்போம் இல்லையா, அதான் மகாரம். அந்த பிந்துவோட சேர்ந்ததும் அப்படிப்பட்டதான நாதம். அந்த அந்த பிரணவத்தை உச்சரிக்கிற போது மகாரத்தை கொஞ்சம் நீட்டு உச்சரிப்பா இல்லையா, 3 மாத்திரையில. அந்த அந்த நாதத்தோடு சேர்ந்ததுமான பிரணவம். அதனால புட பிந்துநாதம், வியக்தமான பிந்துவையும் வியக்தமான நாதத்தையும் உடையவதான பிரணவம். அந்த பிரணவத்தை ஆசிரியத்திருக்கின்றாய் அப்படின்னு. அந்த உகாரத்துக்கு மேல ஊ எழுதி மேல ஒரு
அர்த்த சந்திரன் வச்சு மேல ஒரு புள்ளி வைப்பா ஓமுக்கு. அந்த அனுஸ்வாரம் அப்படின்றது துருவம். அனுஸ்வாரோ துருவோ பிந்து எஷ்டிகி சந்திரார்த்த உச்சதேன்னு பாத்ம சம்ஹிதையில சொல்லப்படுறதா. அதனால நாதம்ன்றதுனால அந்த அர்த்தமாத்திராத்மக அந்த பிரணவத்துக்கு மேல அந்த இம்மை இழுத்து சொல்றச்ச அர்த்த மாத்திர இழுத்து சொல்லணும் இல்லையோ, அந்த துவனி விசேஷம்தான் நாதம். அந்த நாதத்தினோடையும் அந்த பிரதமத்தினுடைய அக்ஷரத்து மேல இருக்கிற புள்ளி பகாரத்து அதோடும் சேர்ந்திருக்கின்றதான புடபிந்துநாதம். அதனால என்னன்னா அந்த ஓங்காரம் தான் இருக்க, அதுதான் 3 வேதங்களும். அதனால நீ வேதாத்ரயம் யாருன்னா அதான் பகவான். வேதத்ரயமே பகவான். அந்த பகவானையே நீ ஆசிரியிருக்க. பிரணவன்றதான் பிரணவோ பகவான், அவனே பகவான். பிரணவாகாரன்றதே பிரணவம் அப்படின்றதே பகவானுக்கு பேரு. பகவானையே சொல்வது, பகவானுக்கே வேற ஒரு திருநாமம் பிரணவம் தான். அதனால் நீ பிரணவத்தை ஆசிரியத்தே இருக்கின்றாய், பகவானையே ஆசிரியிருக்க அப்படின்றத இந்த யானை மேல இருக்கிற நீ காண்பிக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்புடபிந்துநாதம் ஸ்தம்பேரமம் தாதிருஷ சன்னிவேசம், அப்படிப்பட்டதான சன்னிவேசத்தோடு கூடிய ஸ்புடபிந்துநாதம் நாதத்தோடு கூடிய புறமத்திய பாகத்தில் நீ வந்திருக்கிற போது துவம் பிரணவாசிரயத்துவம், உன்னுடைய அந்த பிரணவத்தை ஆசிரயித்து இருக்கின்றதான உன்னுடைய அதை பிரணவத்தை ஆசிரயிச்சிருக்கும் தன்மையை நீ அதர்ஷயா நீ காண்பித்தாய் அப்படின்னு. இதுல பிரணவாசிரயத்துவம்னு சொன்னபடினாலே என்ன சொல்றாருன்னா, இந்த பாதுகாதேவி திரும்பி வரா. இன்னைக்கு இந்த பாதுகாதேவி எங்க இருக்கா? இது ரங்கநாத பாதுகா, அது பிரணவாகார விமானத்துல இருக்கிற பாதுகா. இந்த பிரணவாகார விமானம் எங்க இருக்கு? 2 திருமணத்தூண் மேல இருக்கு. இந்த திருமணத்தூண் தான் ஸ்தம்பேரமம். ஸ்தம்பன்னா காலுக்கு பேர் இல்லையோ, தூணுக்கு கூட பேராச்ச. ஸ்தம்பேரமம் திருமணத்தூண்களோடு, அது திருமணத்தூண்களில் ரமிக்கின்றதான பிரணவாகார விமானம். அந்த விமானம் பிரணவாகாரம், வேதசிங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பிரணவாகார விமானம், இந்த விமானத்துல 4 சிங்கங்கள் 4 இருக்கும். அது வேத சிங்கம், அற்புதமான விமானம், மகாத்புதம். அதுல சயனிச்சிருக்கவன் ஸ்ரீரங்கசாயி பகவான். அவன் என்ன பண்றான்னா பிரணவார்த்த பிரகாசகா, பிரணவத்தினுடைய அர்த்தம் ஏதோ அந்த அர்த்தத்தை அப்படியே காமிச்சு கொடுக்குறான் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லுவா. அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துல பெருமாள் கொடுத்துட்டு இருக்கா. ஸ்ரீபாஷ்யத்தை பிரணவார்த்தம் அப்படின்னு பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்திர சேஷித்வம் ஸ்புடம் ஈக்ஷதேன்னு ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறது. அகில புவனஜன்னு கரெக்டா பாதி கிரந்தத்துல உக்தம் ஹீன்னு ஆரம்பிக்கும், கடைசியில சர்வம் சமஞ்சசம்னு மகாரத்துல முடியும். அதனால இந்த ஸ்ரீபாஷ்யமே பிரணவாகாரம். அந்த பிரணவாகார விமானத்துல எப்படி நாமெல்லாம் சேஷபூத்தர்கள், அந்த சேஷர்களை உடைய சேஷி யாருன்னா பெருமாள். சேஷி அப்படின்னா சேஷத்தை உடையவன். ரங்க சேஷத்துல சேஷன்னா ஆதிசேஷன், அதுல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அவன் சேஷி. நாமெல்லாம் சேஷபூத்தன்னு பெருமாளுடைய சேஷித்துவம் இந்த பிரபாகார விமானத்திலையும் தெரியறது, ஸ்ரீபாஷ்யத்திலையும் தெரியறதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க பிரபாகார விமானம், இங்க ரங்க விமானத்துல தானே பாதுகாதேவி இருக்கா. நான் ஒரு காலம் இந்த ரங்கநாதனை விட்டு பிரியாதவள், ரங்கநாதனுக்கே நான் சேஷமா இருக்கக்கூடியவள்
அப்படின்னு தன்னுடைய பிரணவாசிரயத்துவத்தை பகவானையே ஆசிரியத்திருக்கும் தன்மையை, பிரணவாகார விமானத்தையே நான் ஆசிரியத்திருக்கும் தன்மையை அன்னைக்கு அங்க காண்பித்தாளாம். ஏன்னா அன்னைக்கு அந்த பிரணவாகார விமானம் அங்கதானே இருந்தது, அயோத்தியில தானே இருந்தது. ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தானே இங்க நமக்கு ஸ்ரீரங்கத்துல கிடைச்சது. அதனால அன்னைக்கு அந்த பிரணவாகார விமானத்துக்குள்ள நான் மறுபடியும் இந்த பிரணவத்தை தான் ஆசிரியத்திருக்கிறவள், இந்த விமானத்தையே ஆசிரியத்திருக்கிறவள். அன்னைக்கு ரங்கநாதன் அன்னைக்கு நீ திரும்பி ராமனை விட்டுட்டு ரங்கநாதன் திருவடிக்கே வந்துட்ட, இன்னைக்கு ரங்கநாதன் திருவடி விட்டு பிரியாமையே இருந்துட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் இங்க தெரியறது. ஆஸ்தாய தத்ர ஸ்புடபிந்துநாதம் ஸ்தம்பேரமம் தாதிருஷ சந்நிவேசம். அதான் ஸ்தம்பேரமம்னு சொன்னதுனால அந்த திருமணத்தூண்களுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த தாதிருஷ சன்னிவேசம், அப்படிப்பட்டதான சன்னிவேசம் அன்னைக்கு. அப்படிப்பட்டதான யானை, அப்படிப்பட்டதான யானை மேல ஏறி இருக்குன்னு ஒரு அர்த்தம். அப்படிப்பட்டதான பிரபாகார விமானத்தை மறுபடியும் நீ திரும்பி வந்து ஆசிரியித்தாய்னு ஒரு அர்த்தம். அதர்ஷயஸ்துவம் புரமத்தியபாகே பாதாவனித்வத் பிரணவாஸ்ரயத்வம். புரமத்தியபாகே, எந்த புறம்? அயோத்தியா பட்டணம். அயோத்தியான்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கே பேரு. இந்த பூலோக வைகுண்டத்துக்கு மத்தியில இருக்கிற பிரணவாகார விமானத்துல நீ ஆசிரியத்திருக்கிறையே, இதை அன்னைக்கே நீ காண்பித்து கொடுத்தாய். அந்த அயோத்தியா பட்டணம், அயோத்தியான்ற சப்தத்தினால வைகுண்டத்தை சொல்ற அப்படின்னால அன்னைக்கும் அயோத்தியில தான் இருந்தா, இன்னைக்கும் அயோத்தியில தான் இருக்க. அன்னைக்கு நீ திரும்பி அயோத்தியைக்கு வந்த, இன்னைக்கு அயோத்தியிலேயே இருந்துட்டு இருக்க. அயோத்தியான்றது வைகுண்டத்துக்கும் பேருன்ற அப்படின்னால அதனால புறமத்திய பாகே, அங்க அயோத்தியிலும் மத்திய பாகத்துல தான் ராஜாவினுடைய அரண்மனை. அதுல மத்திய பாகத்துல பிரணவாகார விமானத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். அந்த பிரணவாகார விமானத்தையே மறுபடியும் சேர்ந்துட்டா. அதனால நான் எப்பவுமே பிரணவத்துக்கு ஆஸ்பட்டவள், அந்த பிரணவத்துக்கே அதீனமா இருக்கிறவள் அப்படின்றத நீ காண்பித்தாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு. அதர்ஷயஸ்துவம் புரமத்தியபாகே பாதாவனித்வத் பிரணவாஸ்ரயத்வம். தசக்ரீவஸ்தம்பேர மதல தசக்ரீவஸ்தம்பேரமதலன துர்தாந்த ஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாத் விசதி ரகுசிம்ஹே வனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரதசாவேவ பவதி நிராபாதாம் பாதாவனி ந விஜகௌ கோஷலகுஹாம். ராகவ சிம்மன் புறப்பட்டிருக்கு. எதுக்கு புறப்பட்டிருக்கு? ராவணன் என்கிற யானையை அழிப்பதற்காக புறப்பட்டு போயிருக்கு. அந்த சிம்மம் புறப்பட்டு போச்சுன்னா சிம்மி என்ன பண்ணிட்டுன்னா, சிம்மம் போட்டோம் இந்த குகையிலேயே இருந்துட்டு இந்த குட்டிகளை நாம் பார்த்துப்போம் அப்படின்னு இருக்குமா. அந்த மாதிரி ராகவ சிம்மம் அந்த தசக்ரீவன் என்கிறதான ராவணன் என்கிறதான யானையை அழிக்க புறப்பட்டு போயிருக்கச்ச இந்த கோசலம் என்கிற குகைக்குள்ளேயே இருந்துட்டு நீ குட்டியை காப்பாத்துற. எந்த குட்டிய? பரத சாபம், பரதன் என்கிற குட்டியை காப்பாத்திட்டு இருக்க. பாதுகாதேவி திரும்பி பாதுகை அந்த ராஜ்யத்தை ஏத்துட்டபடினால பரதனுக்கு கெட்ட பேர் இல்லாம போயிடுது. அதனால பரதனை காப்பாத்தினான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகான ஒரு உத்பிரேட்ச. அதனாலதான் இதுல சொல்றச்சே, சம்போதனமே பண்றச்ச பாதாவனி, நீ பாதத்தை காக்கின்றவள். பரதன் யாரு? ராமனுடைய பாதமே, ராமனை ஆசிரியத்தே இருப்பவன். அதனால ராமனுடைய பாதுகைகளே அவன். அதனால அவனையும் காப்பாத்துற. நீ பாதத்தை காப்பாத்துறவன் பாதாவனி, நீ பரதனையும் காப்பாத்துறவன். அதனாலதான் பாதாவனின் அழகான சம்போதனம். இங்க சுவாமிகளுடைய சம்போதனங்கள்லாம் எதுக்கோசரம் இந்த சம்போதனம் யோசிச்சா கிடைக்கும். தசக்ரீவஸ்தம்பேர
ஸ்தம்பேரம தலன துர்தாந்த ஹிருதயே. ஸ்தம்பேரமம் அப்படின்னு யானைக்கு பேரு. தசக்ரீவன் என்கிற யானை அதனை தலனம், அதனை பிளர்ப்பதற்கு உண்டானதான துர்தாந்தமான அதை பிளர்ப்பதற்கு உண்டான ஒரு ஹிருதயம், எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணம்னா துர்தாந்தமான, அப்பிரதிபந்தமான, தடையே இல்லாததான ஒரு எண்ணம். அப்படி அந்த எண்ணத்தோடு உடையவனான ஹிருதயம் எஸ்ய அப்படின்னு ராமனுக்கே விசேஷனம். இது ரகு சிம்மத்துக்கு விசேஷனம். அந்த மாதிரி எண்ணத்தோடு கூடியதான ரகு சிம்மம், ராகவ சிம்மமானது, ராகவனே சிம்மம் இங்க. வனபுவம் விகார சுவாச்சந்தியாது விஷதி. வனபுவம், வனபுவம் அந்த காட்டுகளுக்கு, காட்டு பிரதேசத்தில் விகார சுவாச்சந்தியாத், விகாரம் ஸ்வச்சந்தமாக விகாரிப்பதற்கு. அங்க யானை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அந்த யானையை அழித்து அங்க எல்லாரும் ஸ்வச்சந்தமா விகரணம் பண்றதுக்கா சிம்மம் புறப்பட்டு போறது. அதனால சுவாச்சந்திய, அதுவா தன்னுடைய இஷ்டத்தினாலேயே, சுதந்திர இச்சையினாலேயே அங்கே செல்வதற்கு. ராமன் திரும்பி வந்திருக்கலாம் மொழியோ, வராம அவனுடைய இச்சையினாலேயே அங்கு செல்வதற்கு விகார சுவாச்சந்தியாது வனபுவம் விஷதி. அவனுடைய இச்சையினால காட்டை விஷதி பிரவேசித்த பொழுது பவதி, நீ பாதுகையை பார்த்து சொல்றார், வாத்சல்ய குரோடீகிருத பரத சாவேவ. உன்னுடைய வாத்சல்யத்தினாலே குரோடீகிருத்தம், காக்கப்பட்டதான, ரட்சிக்கப்பட்டதான பரதன் என்கிற குட்டி, இந்த பரதன் என்கிற சிம்ம குட்டி, அது ராகவ சிம்மம். இவன் சின்ன சிம்மம், அவன் பெரிய சிம்மம், இவன் சின்ன சிம்மம். அதனால அந்த சிம்மத்தை, சின்ன சிம்மத்தை, சிங்கக்குட்டியை, பரதன் என்கிற சிங்கக்குட்டியை எப்படி வாத்சல்யத்தினாலே, உன்னிடத்துல இந்த பரதன் பேர்ல இருக்கிற இந்த வாத்சல்யத்தினால, தயையினால, குரோடீகிருத்தா அவனை அணைத்து கொண்டு, அணைக்கப்பட்ட பரதன் அந்த சிம்மக்குட்டியை போல நீ கோசலகுகாம் நிராபாதாம் ந விஜகௌ. அப்படிப்பட்ட நீ நிராபாதாம், ஒரு தொந்தரவும் இல்லாததான, ஒரு உபதிரவமும் இல்லாததான கோசல குஹாம், கோசலம் என்கிற குகையை, கோசல ராஜ்யம் என்கிற குகையை ந விஜகாவ, நீ விடவில்லை அப்படின்னு. அதாவது திரும்பி நீ பரதன் என்கிற சின்ன சிம்மத்தை நீ காப்பாத்துற. எதுக்கு சின்ன சிம்மத்தை நீ காப்பாத்துறது? வாத்சல்யம், உன்னுடைய வாத்சல்யத்தினால. அதாவது ராஜ்யத்தினை ஏத்துண்டு பரதனுக்கு கெட்ட பெயர் வராம நீ காப்பாத்திட்டு இருக்க. பெரிய சிம்மம் என்ன போச்சுன்னா, அது யானையை கொல்றதுக்கு போயிருக்கு. அது யானையை கொல்றதுக்கு போயிருக்குச்ச, உன்னுடைய காருண்யம் இங்க பரதனை காப்பாத்துறது. தசக்ரீவஸ்தம்பே ரமதலன துர்தாந்த ஹிருதயே. அதில் உண்ட துர்தாந்த ஹிருதயம். அவன் பகவான் தீர்மானிச்சுட்டான், சத்திய சங்கல்பம் இல்லையா, பகவான் தீர்மானிச்சுட்டான். இது ஒரு வியாஜம். கைகேயை சொல்லி போல, கைகேயை சொல்லும்படி பகவான் தான் சங்கல்பிச்சிருக்கான். அதனால தசக்ரீவனை கொல்லணும், அந்த காட்டுகள்ல இருக்கிற ராட்சசாலெல்லாம் அழித்து அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கணும்னு அவன் போறான். அந்த காட்டுல யானைகளா இருந்து ராட்சசாலெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அதை அழிப்பதற்கு இந்த ராகவசிம்மம் புறப்பட்டு போயிருக்கிறச்ச, இந்த சிம்மியான இந்த பாதுகா தேவி சின்ன குட்டி, சிங்கக்குட்டியான பரதனை காப்பாத்திட்டு ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த கோசல ராஜ்யம் என்கிற குகையிலேயே இருந்துட்டு இருக்காய் அப்படின்னு. ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத சாவேவ பவதி நிராபாதாம் பாதாவனி ந விஜகௌ கோசல குகாம்.
கைகேயீ வரதான துர்தின நிராலோகஸ்ய லோகஸ்ய யத்ராணார்த்தம் பரதேன பவ்ய மனசா சாகேதமானீயதே ராமத்யாக சகைரசஹ்ய விரகம் ரங்கக்ஷிதீந்திரஸ்ய ததே பாதத்ராணமனன்ய தந்திர பணிதே ராபீடமீடீமகி. பாதுகாதேவி தன்னுடைய பர்த்தாவை விட்டு பிரிஞ்சு வரா. ராமத்யாக சகைஹி, ராமனை தியாகம் செய்வதற்காக உள்ள அப்படிப்பட்டதான அதை சகிச்சுண்டு, அதனால எப்படின்னா அசக்கிய விரகம், அசக்கியமான விரகத்தை சகிச்சுருக்கா பாதுகாதேவி. என்னைக்கு? கைகேயீ வரதான துர்தின நிராலோகஸ்ய, கைகேயிக்கு கொடுத்த வரதானம், கைகேயிக்கு கொடுத்த வரம், அதை கொடுத்த தினம் இது. அந்த வரம் என்னது? ராமன் காட்டுக்கு போறதுன்னு. அப்படிப்பட்டதான துர்தினம். துர்தினம்னா மேக சன்னேந்து துர்தினம்னு, மேகம் மூடி இருக்கு. அப்படிப்பட்டதான நிராலோகஸ்ய, பிரகாசமே இல்லாததான இந்த லோகம். கைகேயி ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. ராமன் புறப்பட்டு போயாச்சு. அசோக இந்த ராஜ்யம் இருக்கு, அயோத்தியா ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, ராஜ்யமே கலையிழந்து இருக்கு. எங்கேயும் பிரகாசம் இல்லை, யார் முகத்திலையும் பிரகாசம் இல்லை. யாரை பார்த்தாலும் ஒரு மூடிய முகம், கூம்பின முகமாவே இருக்கா. அயோத்தியா பட்டணமே அப்படி இருக்கு. அதனால துர்தினம்ன்ற மேகத்தினால இந்திரன் சந்திரன்லாம் மூடித்தானா மேக சன்னேந்து துர்தினம் அப்படின்னு. மேகச்சன்னமா, மேகத்தினாலே மறைக்கப்பட்டதான பிரகாசத்தை உடையதான, அதனால பார்ப்பதற்கு பிரகாசம் இல்லாததான நிராலோக சிமாரிய, பிரகாசமே இல்லாததான இந்த லோகம் இருக்க. லோக சப்தத்தினால ஜனங்களையே சொல்றது. அந்த லோகசிய புவனசிய, அந்த ஜனங்களுடைய திராணார்த்தம், இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக எந்த பகவானுடைய பதத்திராணமானது, தத் பதத்திராணம், அந்த பகவானுடைய திராணத்துக்காக பதத்திராணங்கள் வந்தது. ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ராமனை பதங்களை காப்பாற்றக்கூடியதான இந்த திருவடிகள் திரும்பி வந்தன. திராணார்த்தம் பரதேன, ரட்சிப்பதற்காக பரதனாலே பவ்ய மனசா சாகேத மானீயத்தே. எப்படிப்பட்ட பரதன்? பவ்ய மனசா, நல்ல சுத்தமான அந்தఃகரணம் உடையவன். அப்படிப்பட்டதான பரதன், இந்த நல்லதான சுபமான பவ்யமான மனசை உடையவனான, எண்ணங்களை உடையவனான பரதனாலே சாகேத மானீயதே. சாகேதத்துக்கு மறுபடியும் அயோத்திக்கு நீ கொண்டு வரப்பட்டாய். அதனால என்ன ஆச்சுன்னா, அப்படிப்பட்ட ராமத்யாக சகைஹி, ராமனுடைய ராமனை தியாகம் பண்ணதுனாலையும் அதனால உண்டான அசக்கிய விரகம், ஒரு காலம் சகிக்க முடியாததான விரகம், பர்த்தாவை விட்டுட்டு தனியா வந்திருக்கிறதுனால உண்டான விரகம், ராம தியாகத்தினால உண்டான விரகம், அத விரகத்தை அசக்கிய விரகைஹி, அந்த யோகத்தை நீ என்ன பண்ணா, அனன்ய தந்திர தாமத்ராணம் அசக்கிய விரகம் ரங்கக்ஷிதீந்திரஸ்ய ததே பாதத்ராணம். அப்படிப்பட்டதான ரங்கக்ஷிதீந்திரஸ்ய, ரங்கக்ஷிதீந்திரன் ரங்கநாதன், ரங்கபூமிக்கு நாதன் ரங்கக்ஷிதீந்திரன், அவனுடைய தத் பாதத்ராணம் அனன்ய தந்திர பணிதேஹே ஆபீடம் ஈடீமகி. அனன்ய தந்திரயா, வேற யாருக்கும்
அடிமைப்படாததான பனிதி வாக்கு, அதாவது வேதங்கள். வேதங்கள் பாக்கி எல்லா வாக்குகளும் வேதத்தை ஆசிரியிருக்கும். வேதத்துல சொன்னதுதான் பாக்கி எல்லாம் சொல்லப்படுறது. ஆனா எதுக்கும் ஆசிரியம் இல்லாத அந்த வேதம். அப்படிப்பட்டதான வேதத்தினுடைய ஆபீடம், அதனுடைய சிகரம் என்ன? வேதத்தினுடைய சிகரம் எது? அதுன்னா ரங்கநாதனுடைய பாதத்திராணம். அதாவது வேதத்தினுடைய சிகரம் உபனிஷத்துகள், வேதாந்தங்கள். அந்த வேதாந்தங்களே எதுன்னா ரங்கநாதனுடைய திருவடிகள் தான். அப்படி ரங்கநாதனுடைய தத் பாதத்திராணம், அதை ஈடீமகே, அதை நாம் பிரார்த்திப்போம் அப்படின்னு. அதாவது இந்த பகவானை விட்டு பிரிந்து வந்திருக்கிற இந்த ராமனை விட்டு பிரிந்தாலும் இருக்கலாம், பாதுகையை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் அந்த பாதுகைன்றது என்னன்னா சாட்சாத் வேதாந்தமே அது. அதனாலதான் அனன்ய தந்திர பணிதேகே ஆபீடம், அனன்ய தந்திரமான பணிதிகி, வேறு எதற்கும் வசப்படாததான பணிதி சொற்கள், அதாவது வேதங்கள். பாக்கி எல்லாம் ஒவ்வொருத்தர் வாயிலேருந்து வந்தது, அதெல்லாம் பௌருஷேயங்கள். இந்த வாக்கு வால்மீகியில வாக்கு, இந்த பாதுகா சகஸ்ரம் தேசிகன் சாய்ச்சதுன்னு இப்படிலாம் சொல்லிடலாம். ஆனா வேதங்களை யார் சொன்னதுன்னே சொல்ல முடியாது, அதெல்லாம் அபௌருஷேயங்கள். அதனால இன்னொருத்தருக்கு வசப்பட்டதான வார்த்தைகள் அல்ல அந்த வேதங்கள். அந்த வேதங்களுடைய சிகரம் வேதாந்தங்கள். இந்த வேதாந்தம் எதுன்னா சாட்சாத் இந்த பாதுகாதேவியே தான். அப்படி ரங்கநாதனுடைய ரங்கக்ஷிதேந்திரன், அந்த வேதங்களுடைய சிகரம் ரங்கக்ஷிதேந்திரன், அவனுடைய பாதுகைகள். அந்த பாதுகைகளை நாம எப்பொழுதும் ஆசிரியிப்போம். கைகேயி வரதான துர்தின நிராலோகஸ்ய லோகஸ்ய யத் பிராணார்த்தம் பரதேன பவ்ய மனசா சாகேதமானீயதே ராமத்யாக சகைரசஹ்ய விரகம் ரங்கக்ஷிதீந்திரஸ்ய ததே பாதத்ராணமனன்யமன் தந்திர பணிதேஹே ஆபீடமீடீமஹி. அப்படி ஒரு நாள் பூரா யாத்திரை பண்ணி சாயங்கால வேளையில அயோத்தியை அடைந்திருக்கா இந்த பாதுகாதேவி. பிரதோஷ காலம் கிடப்பொழுது, இந்த பிரதோஷ கால சமயத்துல பாதுகாதேவி திரும்பி வந்திருக்கா. சமுபஸ்திதே பிரதோஷே சகசா வினிவிருத்திய சித்திரகூடவனாஹதே அபஜத் புனர்ஜனபதம் வத்சம் தேனுரிவ பாதுகே பவதி. ஏ பாதுகே பவதி, நீ என்ன பண்ணா பிரதோஷம் வந்த போது பிரகர்ஷேன தோஷம். என்ன தோஷம்னா ராமன் காட்டுக்கு போயாச்சு, லக்ஷ்மணனும் தசரதனும் தேகவியோகம் ஆயிடுத்து. தசரதனுக்கு இங்க ராஜாவே இல்ல அயோத்தியில. பரதனும் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ ராஜா இல்லாத ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு சர்க்கமே வால்மீகி சாதிச்சிருக்கார். ராஜா இல்லாத ராஜ்யத்துல என்னென்னலாம் தப்புகள்லாம் நடக்கும்னு. அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற சமயத்துல பிரதோஷே சமுபஸ்திதே, பிரகிருஷ்டமான தோஷங்கள், ராமன் காட்டுக்கு போறதான தோஷம், தசரதன் இல்லாததுனால உண்டான தோஷம், பரதன் ராஜ்யத்தை ஏத்துக்கப்படாதனால ஒரு தோஷம், அதனால ராஜாவே இல்லாததுனால ஒரு தோஷம். அந்த தோஷம் உண்டாயிருந்த போது நீ என்ன பண்ணா, பாதுகாதேவி உடனே ஓடி வந்தா காப்பாத்துறதுக்கு. சகசா சித்திரகூட்டவனாது வினிவிருத்திய, சகசா வேகமா ஓடி வந்தாளாம். சித்திரக்கூட்ட வனத்திலேருந்து, சித்திரக்கூட்டம் என்கிற அந்த காட்டிலேருந்து வனத்திலேருந்து வந்தா. எதுக்கு? அவனத்துக்காக வந்தா. வனத்திலேருந்து ஓடி வந்தவ அவனம்னா ரக்ஷணம்.
சித்திரக்கூட்ட வனாத்து நீ வந்த எதுக்கு? அவனத்துக்காக, ரட்சணத்துக்காக. சகசா வினிவிருத்திய சித்திரக்கூட்ட வனாத் புனகா ஜனபதம் அபஜத்து. மறுபடியும் நீ இந்த ஜனபதத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீ வந்து சேர்ந்தாய். எப்படி அப்படின்னா, ஒரு மாடு பகலெல்லாம் வெளியில போய் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் தன்னுடைய கண்ணுக்கு பாலை கொடுக்கணும்னு எப்படி சாயங்கால வேலை பிரதோஷன்ற சப்தத்துக்கு சாயங்காலம் ஒரு அர்த்தம் உண்டோ இல்லையோ? இப்ப சமுபஸ்திதே பிரதோஷே, சாயங்காலம் பொழுது வந்த போது தேனு ஒரு பசுமாடு எப்படி வத்சத்தை, தன்னுடைய வத்சத்தை நோக்கி, தன்னுடைய கன்றை நோக்கி ஓடி வருமோ, அந்த கன்றை காப்பாற்றணும், கண்ணுக்கு பால் கொடுக்கணும், பகல் பூரா இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கலையே நாம அப்படின்னு அந்த தாங்க முடியாத அந்த தன்னுடைய மடியை தாங்கிட்டு பாலை தாங்கிட்டு ஓடி வருமோ, அந்த மாதிரி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு கன்று பசுவை, கன்றை நோக்கி வருகின்ற பசுவை போல நீ பிரதோஷ காலத்தில், அது பிரதோஷ காலத்தில் சாயங்கால காலத்துல வரும், நீ பிரதோஷ காலத்தில் ஒரு தோஷம் உண்டான சமயத்துல நீ மறுபடியும் இந்த ஜனபதத்துக்கு ஓடி வந்தாய் அப்படின்னு வர்ணிக்கிறார். சமுபஸ்திதே பிரதோஷே சகசா வினிவிருத்திய சித்திரகூட்டவனாத் அபஜத் புனர்ஜனபதம் வத்சந்தேனுரிவ பாதுகே பவதி. அதனால இந்த கன்றுக்கு எப்படி, கன்று விஷயத்துல எப்படி ஒரு பசுவுக்கு வாத்சல்யம் உண்டோ, அந்த மாதிரி ஜனங்கள் அபஜத் புனர் ஜனபதம் தான் சாய்ச்ச. ஜனபதம்னா ராஜ்யம்னு அர்த்தம், ஜனங்கள் இருக்கிற ஸ்தானம். அதனால அந்த ஜனங்கள் பேர்ல, அயோத்தியாபுர வாசிகள் பேர்ல பாதுகைக்கு கருணா எப்பொழுதும் உண்டு அப்படின்னு. ஆனா இதுல இந்த ஸ்லோகத்துல அயோத்தியான்னு பதமே கிடையாது, நீ திரும்பி வந்தான்னு மட்டும்தான் இருக்கு. அதனால ஜனங்கள் பேர்ல எப்படியும் எப்பொழுதும் பாதுகாதேவிக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி. அயோத்தியாவில் இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் இல்லை, இப்ப நமக்கு நம்ம கிட்ட கூட பாதுகாதேவிக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி. இதெல்லாம் தான் கவியுடைய சமத்காரங்கள். இந்த இடத்துல அயோத்திக்கு திரும்பி வந்த அப்படின்லாம் சொல்லாம வெறும ஜனபதம்னு மாத்திரம் சொல்ற. பதம்னா ஸ்தானம், ஜனபதம் ஜனங்களுடைய ஸ்தானம், ஜனஸ்தானம் ஜனங்களுடைய ஸ்தானம் அப்படின்னா நகரம்னு அர்த்தம், பட்டணம்னு அர்த்தம். நீ ஜனங்கள் கிட்டன்னு ஒரு அர்த்தம் முடியும். பதம்னா அதுக்கு ஜனங்கள் கிட்ட திரும்பி வந்த. உனக்கு எதனால வர அப்படின்னா ஜனங்கள்கிட்ட வாத்சல்யம் ஜாஸ்தியானபடினால. அந்த பாதுகாதேவிக்கு சாதாரண நம்ம போல ஜனங்கள்கிட்ட வாத்சல்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நாம வேண்டான்னு சொன்னா கூட, ரங்கநாதன் நான் சேவிக்க கோயிலுக்குள்ள போகமாட்டேன்னா கூட பெருமாளை ஏழை பண்ணி அவளே சேவை பண்ணி வைப்பாளாம் அப்படின்னு சஞ்சார பద్ధதியில சாதிக்க போறார் பின்னாடி. அந்த மாதிரி பாதுகாதேவிக்கு பெருமாள் கிட்ட, நம்ம ஜனங்கள் கிட்ட வாத்சல்யம் ஜாஸ்தின்றத இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல இருந்து துவனிக்கிறது. சமுபஸ்திதே பிரதோஷே சகசா வினிவிருத்திய சித்திரகூட்டவனாத். நமக்கு எப்பெல்லாம் தோஷம் உண்டானாலும், நாம தப்பு பண்ணிட்டு பாதுகாதேவியை கூட்டா தான் மாத்திரம் இல்லாம ரங்கநாதனையும் சேர்த்து எழுந்துருளை பண்ணி கொண்டு நம்ம பேர்ல இருக்கிற தோஷங்களை போக்கி நமக்கு அனுகிரகிப்பாள். வினிவிருத்திய சித்திரகூட்டவனாத். கூட்டவனம் சித்திரமான வனம். கூட்டவனம்னா ரொம்ப ஆழ்ந்த வனம்னு. சித்திரமான வனம் எங்க எது இருக்குன்னே தெரியாது. பெருமாள் எப்படி எங்க இருந்தாலும் சரி, நம்ம கூப்பிட்டா பெருமாள் வந்துருவாளாம் பாதுகாதேவி. சித்திரகூட்டவனாத் அபஜத் புனர்ஜனபதம் வத்சந்தேனுரிவ பாதுகே பவதி. அருமையான சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல பாதுகாதேவியினுடைய திரும்பி வர, அந்த திருப்பி வருகின்ற இந்த அழகை பிரதிப்பிரஸ்தான பத்ததியாக சுவாமி தேசிகன் 20 ஸ்லோகத்தில் சாய்ச்சத என் புத்திக்கு எட்டினவரை நான் இங்க சொன்ன. ஏன்னா மகாகவிகளுடைய வாக்கியங்கள்ல பதத்துக்கு பதம் அர்த்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு
யாதவாபியுதயத்தை வியாக்கியானம் பண்ண வந்த அப்பைய தீட்சிதர் சாய்க்கிறார். மகாகவிகளோட வாக்கியத்துல பதத்துக்கு பதம் நிறைய இருக்கும். நிறைய வியாக்கியானங்கள் பார்த்தா இன்னும் வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா இன்னும் அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துதானா, ஆச்சாரியால் அனுகிரகம் இருந்துதானா, நமக்கே கூட பாதுகாதேவி அனுகிரகத்தினால நமக்கே கூட மறுபடியும் இதை யோசிச்சு மறுபடியும் யோசித்தோம்னா புதிய புதிய அர்த்தங்கள்லாம் தோணும். அதுக்கு அர்த்தங்கள் தோன்றதெல்லாம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், பாதுகாதேவியுடைய அனுகிரகம். அப்படிப்பட்டதான இதுல 2-3 வியாக்கியானங்களை வச்சுட்டு இந்த வியாக்கியானத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை எனக்கு தெரிந்தவரை நான் இங்க சொல்றேன். இதுக்கு மேலேயும் நிறைய அர்த்தங்கள் சொல்ல முடியுமா இருக்கும். ஏன்னா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி இது. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லலான்றபடினால இதுக்கு மேல பாதுகாதேவி நாட்டுக்கு திரும்பி வந்ததை சொல்லியாச்சு. அடுத்த பద్ధதியில அவள் அதிகாரத்தை ஏத்துன்றதை பத்தி வர்ணிக்க போறார். அழகான பద్ధதிகள். இதை எல்லாரும் எல்லா வாரமும் கேட்டு நன்னா அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு நிறுத்திக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்த அகோபில மடம் ஆதர்ச மகாவித்யாலயம் அந்த அதிகாரிகள், ஆச்சாரியர், இதை ஏற்று நடத்துறவா, விசேஷ இந்த காரியத்தை நடத்துகின்ற நம்ம பரம சுகூர்த்தான ஸ்ரீகாந்த் சுவாமி எல்லாருக்கும் தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்துதானா சொன்னதுல எல்லாம் ஆச்சாரியால் அனுகிரகம், பாதுகாதேவி அனுகிரகம். சொன்னதுல தவறுகள் ஏதாவது வந்ததானா அது அடியனுடைய தவறு அப்படின்னு நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அதீஷ்டே பாதுகா சாமேயஸ்யா சாகேதவாசிபிகி அன்பயம் வதிரேகாப்யாம் அன்பமீயத வைபவம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்துறோம் கணக்கு, அது சொல்லிட்டேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யவாதம் சுவாமி. ஏதாவதா இந்த உபன்யாசமானது இதோட பூர்த்தியாகும். நம்முடைய ஆச்சாரியனுக்கு தன்யவாத சமர்ப்பணத்துக்காக கலாசாலையினுடைய வியாக்கரண அத்தியாபகர் வித்வான் ஸ்ரீ ஸ்ரீதராச்சார் சுவாமியை பிரார்த்திக்கிறேன். தாசனடியேன் தாசன் லக்ஷ்மீந்திர சம்மதவ பாத சரோஜயுக்மே பிரம்மேந்திர ருத்ர முனிபிருந்த சிரோபிவந்தியே ஸ்ரீமச்சட்டாரியதிராஜ சுபூஜிதே ச சுத்தம் மதீய ஹிருதயம் திருடமஸ்து லக்னம். நஹ்யம் மயானி தீர்த்தானி ந தேவோ மிருட்சிலாமயாः தே புனந்த்யுருகாலேன தர்ஷனாதேவ சாதவः. என்ன அழகா பெரியவர்களுடைய தரிசனம் தான் நமக்கு சிரேஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விதத்துல சுவாமி உழப்பாக்கம் சுவாமி ஏழி இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது அகோபாகியம், பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அதை காட்டிலும் அந்த உத்கிருஷ்டமான சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை எடுத்து அதுலேருந்து பாதுகா சகஸ்ரத்துல அந்த தொடர் நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. அதுல 5வது பத்ததியான பிரதிப்பிரஸ்தான பத்ததியை ரொம்ப அழகாகவும் சுலபமா எல்லாருக்கும் புரியும்படியாக அந்த பிரணவத்தினுடைய ஸ்வரூபம், அந்த பாதுகையினுடைய மகத்துவம், அது மாத்திரமில்லை அயோத்தியில இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் எல்லா பிரஜைகள் ஜனங்கள் எல்லாம் எப்படி அது அனுகிரகமானது பெறப்படுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக நமக்காக ரொம்ப விவரித்து சொன்னார். எல்லாரும் அதுல அனுபவிச்சோம். நாமளும் அந்த இடத்துல இப்ப அயோத்தியில சுவாமி அந்த கடைசி ஸ்லோகம் சொல்றச்சே நாமளும் அந்த அயோத்தி ஜனங்களாகவே இருக்கா மாதிரி ராமராமேதி ராமேதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூத்து ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு அங்க எப்படி அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் ராமராஜ்யம்னு சொன்ன மாதிரி அதே போல இந்த பாதுகா சகஸ்ர சீரியஸ்ல நம்ம இன்னைய தினம் அயோத்தியில இருந்து அந்த அனுபவமானது நமக்கு ஏற்படுறது. எப்படி அந்த பசுவானது தன்னுடைய கண்ணிடத்துல ஒரு வாத்சல்யத்தோடு ரொம்ப ஜடிதியா வந்து அனுகிரகம் பண்றதோ அதே போல இந்த பாதுகா தேவியும் நமக்கு அனுகிரகம் பண்றான்றத சுவாமி ரொம்ப சுலபமாக புரியும்படியா எடுத்து வச்சார். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் உள்ள விசேஷங்கள் எல்லாம் பிரணவமானது அதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதே போல ஸ்ரீபாஷ்யத்துல
எந்தெந்த இடத்துல எப்படி முதல்ல அசாத்தோன்னு அகாரத்தை காண்பிக்கிறார், நடுவுல குத்திட்டதை என்று சொல்லக்கூடியதான விதத்துல விராட்டினுடைய மகத்துவம் சர்வம் சமஞ்சசம்னுட்டு மகாரத்தினாலே என்ன அந்த பிரணவத்தினுடைய சொரூபங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்காக சுவாமி பார்த்து பார்த்து அந்த பத்ததியில இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பத்ததியா ஒவ்வொன்றா லைனா கொண்டு வந்து காண்பிச்சார். எல்லாரும் அதை அனுபவிச்சோன்னு எல்லாருடைய சார்பாக அடியன் சுவாமிக்கு கிருத்தஜதை தெரிவிச்சுக்கிறோம். இது போல சத்விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் எங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியா பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் கிருத்தஜதை எல்லாருடைய பட்சத்திலையும் அடியனுடைய கிருத்தஜதை சுவாமியினுடைய திருவடி வாரத்திலே சமர்ப்பிச்சுக்கிறேன். ஆசன் அடியேன். அடியேன் தன்யோஸ் அடியேன்.